ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பிரதீவா ஜெரால்ட். இன்றைக்கி மூங்கில் முறை எப்படி முழுகிறது அப்படிங்கிறது பார்க்கலாங்க. அதுக்கு சாதம் வடித்த கஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு அளவாக எடுத்துக்கோங்க. சாதம் இருந்ததுனால நீங்கள் போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அரைக்க தான் போகிறோம். இப்போ இது கூடவே வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நான் அப்படியே போட்டுட்டேன், ஆனால் ஒரு கைப்பிடி அளவு தான் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இது கூடவே பேப்பர் இருக்குது இல்லைங்களா, பேப்பர் நியூஸ் பேப்பரோ இல்லை ஏதோ ஒரு பேப்பர், ஆனால் கலர் பேப்பர் இல்லாத ஒயிட் கலர் பேப்பர், நியூஸ் பேப்பர், இதுங்களை என்ன பண்ணுங்கள், நல்லா சுக்கு சுக்காக கிழிச்சிக்கோங்க. கிழித்து அதை அந்த கஞ்சிக்குள்ளாரையே போட்டு ஊற விடலாம். நான் இப்போ இதெல்லாம் கிழிச்சு வச்சுருக்கேன். அதை அதுக்குள்ளே நான் போட்டு ஊற வைக்கிறேன். இப்போ இது நான் ஈவினிங்கில் ஊற வைக்கிறேன். இது ஓவர் நைட் அப்படியே ஊறிட்டு இருக்கணுங்க. இவ்வளோதான். இதுக்கு மேலே இதுக்கு எதுவும் தேவையில்லை. இதுக்கு மேலே தேவைப்படுறவங்க நாளைக்கு அரைக்கிறச்ச கொஞ்சமாக லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுக்குவாங்க. பட் நான் எதுவும் சேர்க்கலை. நான் இப்போ அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ காலையில் இப்போ எடுத்து பார்த்தா நல்லா ஊறி இருக்குது. இப்போ இது ஊறி இருக்கிற இந்த பேப்பர் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அரைக்கும் போது அதில் இருக்கிற அந்த கஞ்சி தண்ணியே விட்டு அரைச்சிக்கலாங்க. அது கீழெல்லாம் ஊற்ற வேண்டாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் அரைச்சிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் இப்போ போட்டாச்சுங்க. இப்போ இது அரைக்கலாம். அரைச்சிட்டு நான் காட்டுறேன். அரைச்சாச்சு. இந்த மாதிரி தான் அந்த கஞ்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கலாங்க. இந்த பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் லிக்விடாக இல்லாமல் கொஞ்சம் சாலிடாக இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க. இப்போது ரெடி ஆயிடுச்சு. முறம் பாருங்கள், இதுதான் இப்போ இருக்கிற முறம். நான் இதை 15 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த முறத்தில் எவ்ரி இயர் நான் க்ளீன் பண்ணுவேன். இது மாதிரி மொழிகிடுறது இந்த பொங்கல் சமயத்தில் தான் முழுகிறது. மற்ற டைமிங்லலாம் ஞாபகத்தில் இருக்காது முழுகணும் அப்படிங்கிறது. அதனால் இந்த பொங்கல் டைமில் நான் மொழிகிடுவேன். இப்போ இதில் பழசு இது இருக்கு இல்லைங்களா, இந்த வேஸ்ட்டு, இந்த இதெல்லாம் பிச்சு எடுத்துடணும். எடுத்துட்டிங்க அப்படின்னா தான் இது மேலே நம்ம முழுக போகிறது நல்லா பேஸ்ட்டாக ஒட்டிக்கும். இல்லைன்னா அது ஒட்டாது. அதனால் அது மேலே இருக்கிற இந்த பழைய இது முழுகினதெல்லாம் எடுத்துடணும். எடுக்காமல் அப்படியே பண்ணீங்க அப்படின்னா இது எப்படி பிச்சுட்டு இருக்கோ அதே மாதிரி நீங்கள் முழுகினதுக்கப்புறமும் அது அப்படியே பிச்சுட்டு வந்துடும். இப்போது முழுகலாம் வாங்க. அதை அப்படியே எடுத்து மேலே வச்சு தேய்க்கணுங்க. கொஞ்சம் திக்காக வச்சு தேய்க்கணும். உடனே ஒட்டாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நல்லா ஒட்ட ஆரம்பிக்கும். கொஞ்சம் கூட அந்த கேப்லாம் தெரியாமல், அந்த 2 பின்னலுக்கு நடுவில் கேப் தெரியும். அந்த கேப்பெல்லாம் தெரியாமல் நீங்கள் முழுகணும். இப்போ இது முழுகி முடிச்சாச்சுங்க. இப்போது இதை 2 இல்லை 3 நாள் இதை காய வைக்கணும். நல்லா காய வைக்கணும். இல்லைன்னா ஃபங்கஸ் வந்த மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா வெயிலில் 2 நாள் இல்லை 3 நாள் நல்லா காய வைங்க. காய வச்சிங்க அப்படின்னா தான் இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைன்னா மறுபடியும் சீக்கிரமாகவே அதெல்லாம் உறிஞ்சி வந்துடும். நான் ஒரு முதல் நாள் அன்றைக்கி காய வச்சேன், ஈவினிங் எடுத்தது. இது நடுவில் மட்டும் காயாமல் இருக்குதுங்க. 2 நாள் கழித்து காட்டுறேன் உங்களுக்கு. 2 நாளுக்கு அப்புறம்
இப்போ நடுவில் பார்த்தீங்களா, இந்த இடம் மட்டும் காயாது இருக்குது. இதில் நான் 2 நாள் கழித்து காய வச்சதுக்கப்புறம் காட்டுறேங்க. 2 நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா, இது 2 நாள் கழித்து எடுத்தது. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.